Hi students. So இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் 2 டேர்ம் 3ல லெசன் 3 பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ தேர்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் வி ஈட் அப்படின்றது தான். ஸோ வள்ளியை வச்சு தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ லைக் திஸ் சோர் ஜூஸ். சோர் அப்படின்னா புளிப்பு சுவை. மேபி ஐ திங்க் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நமக்கு சுவை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெட் மீ டேஸ்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நான் 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். வாட் டஸ் வள்ளி லைக்? வள்ளிக்கு என்ன பிடிக்குது? த சோர் ஜூஸ். வாட் டஸ் சிட்டு ஆஸ்க்? சிட்டு என்ன கேட்குறாங்க? சிட்டு ஆஸ்க் டு டேஸ்ட் த ஜூஸ் அப்படின்றதான். ஸோ அடுத்து லெட் அஸ் ரீகாலில் வந்து நேம் த பிக்சர். ஸோ நேம் த பிக்சர்னா இது கேரட், CARROT கேரட். இது வந்து கிரேப்ஸ், GRAPES கிரேப்ஸ். இது பிரிஞ்சால், BRINJAL பிரிஞ்சால். மேங்கோ, MANGO மேங்கோ. ஸோ இது என்ன? ஆப்பிள், ஆனியன். இது டொமேட்டோ. ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க. இது கூட மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னால் உங்களுக்கு வரும். இமேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரேஸ் அதே மாதிரி எழுதணும். ஐ லைக் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ லைக் அப்படின்றது ஒரு வேர்பு. ஸோ எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கு பற்றின ஒரு வேர்டு தான் இது. ஸோ லைக் அப்படின்றது வெர்பு. ஸோ லுக் அண்ட் சே மெத்தடில் நமக்கு இமேஜோடு கொடுத்துருக்காங்க. மெமரி பண்ணிக்கோங்க. சுகர் கேன் கரும்பு, ஹனி தேன், பாம் கேண்டி ஸோ அந்த பனங்கற்கண்டு அதை வந்து பாம் கேண்டின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஸ்வீட்ஸில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்புனா மொறுமொறுப்பு. ஸோ அதில் என்னென்ன வருதுன்னா சிப்ஸ் வருது, ரஸ்க் வருது, தோசை வருது, தோசா. அடுத்து கசப்பு சுவை, பிட்டர், கசப்பு. ஸோ இதில் வந்து பிட்டர் கார்டு, பாகற்காய், நீம், வேப்பிலை, ஃபினோக்ரீக் வெந்தயம். ஃபினோக்ரீக்னா என்னன்னா வெந்தயம். ஸோ எல்லாமே கசப்பு சுவையுடையது. அடுத்து சோர் புளிப்பு சுவையுடையது. லெமன், கூஸ்பெரி நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், டேமரிண்ட் இது வந்து புளியம்பழம். அடுத்து ஸ்பைசி காரம். காரம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பச்சை மிளகாய், ஜிஞ்சர் இஞ்சி, பெப்பர். ஸோ இது மூணுமே நம்ம காரத்தில் வந்துடுது. மிளகு பெப்பர்னா. ஸோ அடுத்து சால்ட்டி உப்பானது. பிஸ்கட், பாப்கார்ன், சால்ட். அடுத்து கிரன்ச்சி. கிரன்ச்சினா மொறுமொறுப்பை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடியதான் கிரன்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரட், பியூர் ஆப்பிள். இதை கடிக்கும்போது ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் கிரன்ச்சி. மொறுமொறுப்புனா உடையும், கிரன்ச்சினா உடையாது. அடுத்து ஜூசினா தெரியும் உங்களுக்கு. ஸோ மேங்கோ, வாட்டர்மெலன், ஆரஞ்ச். நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது இந்த பேஜ். பேட் அ கேக். லெட்டர் சிங்கிளாக நமக்கு ஒரு போயம் கொடுக்குறாங்க. பேட் அ கேக்ன்றது. பேட் அ கேக் பேக்கர்ஸ் மேன். ஸோ பேக்கர் அப்படின்றது யார் அப்படின்னா கேக்கை கிரியேட் பண்ணுறவர் தான் பேக்கர். பேக் மீ எ கேக் as fast as you can. எனக்கு ஒரு கேக் செஞ்சு கொடுங்க ரொம்ப வேகமாக. பேட் இட் அண்ட் பிக் இட். ஸோ இது வந்து அந்த கேக் செய்யக்கூடிய அந்த செயலை தான் சொல்கிறாங்க. பேட் இட், பேட்னா தட்டுறது, பிரிக்குனா அந்த என்ன சொல்கிறது, பிரிக்குனா புளியறதுன்றதுல துணியை பிடியும் போது ஒரு முறுக்கும் இல்லை, அந்த மாதிரியான விஷயம் தான் பிரிக் அப்படின்றது. அண்ட் மார்க் இட் வித் பி. ஸோ பி அதில் வந்து என்ன லெட்டர் இருக்கணும்? பி லெட்டர் இருக்கணும். புட் இட் இன் த ஓவன் ஃபார் அ பேபி அண்ட் மீ. எனக்கும் குழந்தைக்கும் அதை ஓவனில் வச்சு கொடுங்க அப்படின்றாங்க. ஃபார் பேபி அண்ட் மீ, ஃபார் பேபி அண்ட் மீ. அண்ட் தேர் வில் பி plenty ஃபார் பேபி அண்ட் மீ. எனக்கு நிறையா வேணும், இது மாதிரி ஒன்றும் இல்லை, நிறையா வேணும். ஸோ இதுதான் அந்த போயம் முடிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கவனிங்க, நான் எப்படி ஸ்வீட்டில் என்னென்ன வேர்டு, பிட்டரில் என்னென்ன வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்டகரியாக பிடிச்சிருக்கேன். நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி கேட்டகரியாக பிரித்து எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்வீட், சுகர் கேன், ஹனி, பாம் கேண்டி. பிட்டர், பட்டர்கார்ட், நீம், ஃபெனுக்ரீக். கிறிஸ்பில் சிப்ஸ், ரஸ்க், தோசா. சோரில் லெமன், கூஸ்பெரி, டேமரிண்ட். ஸ்பைசியில் சில்லி, ஜிஞ்சர், பெப்பர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ரைம் அப்படின்னு கேட்டால் பேட் அ கேக்.
ஹூ இஸ் மென்ஷன் இன் த ரைம், யார் இந்த பயமில் மென்ஷன் பண்ணுறா அப்படின்னா யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பேக்கரை மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் டஸ் த ஸ்பீக்கர் ஆஸ்க் த பேக்கர் டு பேக், என்ன பேக் பண்ணணும்னு கேட்குறாங்க, கேக். ஹவு ஃபாஸ்ட் ஷுட் த பேக்கர் பேக் த கேக், ஃபாஸ்ட். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட். வாட் லெட்டர் இஸ் மார்க்ட் ஆன் த கேக், கேக்கில் என்ன லெட்டர் மார்க் பண்ணணும், பி. வேர் இஸ் த கேக் புட், கேக் எங்கே வைக்கணும், ஓவனில். ஃபார் ஹூம் இஸ் த கேக் பேக்டு, யாருக்காக கேக் பேக் பண்ணணும்னா பேபி. அப்புறம் இன்னொரு ஆள் ஆத்தர். ஹூ இஸ் பேக்டு, சாரி வாட் இஸ் பேக்டு, கேக். ஹூ இஸ் த பேக்கர், பேக்கர்ஸ் மேன் த பேக்கர். வாட் வில் பி பிளண்டி, கேக் தான் பிளண்டியாக வேணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னொரு கொஷின் நீங்கள் எழுதிக்கங்க. 11, ஹவு டு த பேக்கர் பேக் த கேக். ஸோ அந்த ப்ரொசீஜர், பேட் தட்டணும், ப்ரிக் குத்தணும். நான் வந்து முறுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரிக்குன்னா குத்துறது. ஸோ அடுத்த லெசன் let us learn the spider and the turtle அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்னா சிலந்தி, டர்ட்டில்னா ஆமை. ஸோ லெசனுக்குள்ளே போயிடலாம். ஒன் ஈவினிங் ஸ்பைக்கினா ஸ்பைடர். ஸ்பைக்கி த ஸ்பைடர் வாஸ் ரெடி டு ஈட், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. a turtle came to his door, அப்போ டர்ட்டில் அங்கே வர்றாங்க, ஆமை அங்கே வருது. ஸ்பைக்கி சொல்கிறாங்க, கம் இன் டர்ட்டில், யூ ஆர் ஜஸ்ட் ஆன் டைம் ஃபார் டின்னர் சாப்பிட உட்காந்துருக்காங்க. ஸோ டின்னர் கரெக்டான டைமில் வந்துட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. த டர்ட்டில் வென்ட் டு சிட், போய் உட்காடுறாங்க. நியர் த பவுல் ஆஃப் யாம்ஸ். ஸோ யாம்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சேனை கிழங்கு. அது பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஸ்பைக்கி சொல்கிறாங்க, யூ கான்ட் சிட் டவுன் டு ஈட் வித் டர்ட்டி ஹேண்ட்ஸ், அழுக்கான கையினால நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ப்ளீஸ் கோ வாஷ் தம், போய் கை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டர்ட்டில், ஓ யூ ஆர் ரைட் ஸ்பைக்கி, ஐ வில் பி பேக். சரி நான் போய் கை கழுவிட்டு வரேன்னு சொல்லி டர்ட்டில் கிளம்புறாங்க. டர்ட்டில் ஸ்லோலி கிரவுட்னா ஊர்ந்து போகிறது. crowd off to wash his hands, கேட்கறது போகிறாங்க. ஸ்பைக்கி கல்ப்டு த ஃபுட் குவிக்லி, கல்ப்னா முழுங்குறது, அப்படியே எடுத்து வாயில் போட்டு முழுங்கிட்டாங்க. டர்ட்டில் கேம் பேக் அண்ட் ஃபவுண்ட் த நியர்லி எம்டி பிளேட்ஸ், வந்து பார்த்தா பிளேட்ஸ் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. டர்ட்டில் சொல்கிறாங்க, ஸ்பைக்கி யூ ஏட் ஆல் த ஃபுட், எல்லா சாப்பாடையும் நீ சாப்பிட்டுட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பைக்கி, ஐ ஹேட் டு ஈட் இட் பிஃபோர் இட் கெட் கோல்டு, அது ஆறி போயிருன்றதுக்காக நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாங்க. பட் தேர் இஸ் பிளண்டி லெஃப்ட், பாருங்கள் நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிலந்தி ஸ்பைக்கி வந்து டர்ட்டில் கிட்ட சொல்கிறாங்க. டர்ட்டில் ரீச் த கிளாஸ் ஆஃப் ஜூஸ், ஃபஸ்ட்டு வந்து யாமில் உட்காந்தாங்க, செகண்ட் வந்து ஜூஸில் உட்காடுறாங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெயிட், யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்டில் டர்ட்டி, இன்னும் கை அழுக்காக தான் இருக்குது அப்படின்றாங்க. டர்ட்டில், எஸ் தேர் ஆர் டர்ட்டி அகைன் as I crawled across the dirty floor, நான் திரும்ப நடந்து போனேன்ல, அப்போ தான் இந்த ஃப்ளோரில் கைப்பட்டு இப்படி அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டர்ட்டில் சொல்லுது. ஸோ ஐ வில் பி ரைட் பேக், நான் திரும்ப போய் கை கழுவிட்டு வரேன்னு போகிறாங்க. த டர்ட்டில் வென்ட் பேக் டு த பாண்ட், இப்போ எங்கே போகிறாங்கன்னா பாண்டு, நல்லது. அதாவது இந்த பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா குளத்துக்கு போகிறாங்க. டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ், த டர்ட்டில் யூஸ்டு ஸ்லிப்பர்ஸ் டு கீப் ஹிஸ் ஹேண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஸ்லிப்பர்னால் உங்களுக்கு தெரியும், செப்பலை போட்டு வருது. ஸோ ஃபீட் க்ளீன், எதுக்காகனா கைக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக. டர்ட்டில் கோ பேக் டு ஃபைண்ட் ஆல் த பிளேட்ஸ் எம்டி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிளேட்டுமே எம்டியாக இருக்குது. ஸ்பைக்கி சொல்கிறாங்க, ஐ குட் நாட் வெயிட், என்னால் வெயிட் பண்ண முடியலை. த ஃபுட் வாஸ் கெட்டிங் வெரி கோல்டு, ஃபுட்டு வந்து ரொம்ப ஆறி போயிடும், அதனால தான். புவர் லிட்டில் டர்ட்டில் ஆர் ஸ்டில் ஹங்கரி, இன்னும் அந்த ஆமைக்கு பசியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே டர்ட்டில், ஸ்பைக்கி கம் ஃபார் டின்னர். இப்போ வந்து என்னென்னா டர்ட்டில் தண்ணியில் உட்காந்து சாப்பிட போகுது, அந்த டைமில் ஸ்பைக்கி வர்றாங்க. ஓ தட் வில் பி நைஸ். ஸோ ஸ்பைடரை டர்ட்டில் கூப்பிடுறாங்க. ஸோ டர்ட்டிலும் உள்ளே வருது, சாரி டர்ட்டில் ஸ்பைக்கி கூப்பிடுறாங்க, ஸ்பைக்கியும் உள்ளே வருது. He reached the pond. Turtle, I am here Spikey, come down for dinner.
ஸோ ஸ்பைக்கி ஜம்ப் இன் டு த வாட்டர். ஸ்பைக்கி வந்து தண்ணிக்குள்ளே தப்பும்போது பட் ஹி குட் நாட் ரீச் த பாட்டம். அதனால் தரையை போய் தொட முடியல. ஹி ஜஸ்ட் ஃப்ளோட்டட் அந்த டாப். ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே தண்ணி கூடயே மிதந்துட்டே போயிடுச்சு. ஸோ ஹி ஃபில்ட் த பாக்கெட்ஸ் ஆஃப் ஹிஸ் கோட் வித் ஹெவி ஸ்டோன்ஸ். ஸோ வெயிட் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட பாக்கெட்டில் நிறைய கற்களை எடுத்து போடுது. அண்ட் ஜம்ப் இன் டு த பாண்ட். இப்போ தண்ணிக்குள்ளே தப்புது. ஹி வென்ட் டீப் டவுன் டு த டர்ட்டில்ஸ் ஹவுஸ். ஸோ உள்ள அந்த ஆமைக்கிட்ட போயிடுச்சு. He reached for a bowl of food. ஸோ ஒரு சாப்பாடு உட்காந்துட்டாங்க. வெயிட், யூ கேனாட் ஹாவ் யுவர் டின்னர் வித் யுவர் கோட். ஸோ கோட்டில் உங்களால் என்ன பண்ண முடியாது, டின்னர் சாப்பிட முடியாது. ப்ளீஸ் டேக் ஆஃப் யுவர் கோட். கோட்டை கையில் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து சொல்கிறது டர்ட்டில். ஸ்பைக்கி, ஐ குட் நாட் டூ தட். என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்பைக்கி சொல்கிறாங்க. டர்ட்டில், யூ மஸ்ட் டேக் இட் ஆஃப் பிஃபோர் யூ ஈட். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோட்டை கழட்டிட்டு தான் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பைக்கி ஸ்லோலி டேக் ஆஃப் ஹிஸ் கோட். ஹி ஃப்ளோட்டட் அப் அண்ட் சா டர்ட்டில் ஈட் த ஃபீஸ்ட். ஃபீஸ்ட்னா விருந்துன்னு அர்த்தம். ஃபீஸ்ட்னா என்னதுன்னா விருந்து. ஸோ கோட்டை காட்டினோடனே வெயிட் இல்லாமல் ஸ்பைக்கி மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டர்ட்டில் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹி கிளைம்ட் அவுட் ஆஃப் த வாட்டர் அண்ட் வெண்ட் ஹோம் சேட். ஸோ நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த லெசன். ஸோ இதில் இருந்து என்ன மாதிரியான கொஷின் கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஹூ வாஸ் ரெடி டு ஈட். யார் சாப்பிட ரெடி ஆகிறா? ஸ்பைக்கி. வாட் அனிமல் இஸ் ஸ்பைக்கி. ஸ்பைக்கினா யார்? ஸ்பைடர். ஹூ கேம் டு ஸ்பைக்கிஸ் டோர். யார் ஸ்பைக்கி வீட்டுக்கு வந்தா? டர்ட்டில். வாட் டிட் த டர்ட்டில் கம். வென் டிட் த டர்ட்டில் கம். எப்போ வந்துச்சு? ஈவினிங். வாட் வாஸ் இன் த பவுல். பவுல் என்ன இருந்துச்சு? யாம்ஸ். வாட் டிட் த டர்ட்டில் ஷிட். Where did the turtle sit? எங்க உட்கார்ந்தாங்க? Near the bowl. பவுல் பக்கத்தில் உட்கார்றாங்க. What did Spiky ask the turtle to wash? எதை கழுவிட்டு வர சொன்னாங்க? Hands. How did the turtle move? எப்படி மூவ் ஆகி போச்சு? Crawled. Who gulped the food quickly? யாரு சீக்கிரம் சாப்பாடு எடுத்து முழுங்கினா? Spiky. ஸ்பைக்கின்றதை நீங்கள் ஸ்பைடராகவே எடுத்துக்கலாம். What did the turtle find? என்ன பார்த்தாங்க? நியர்லி எம்டி பிளேட்ஸை பார்க்குறாங்க. வாட் டிட் த டர்ட்டில் ரீச் ஃபார். எங்கே போனாங்க? ஜூஸ். இப்போ வந்து முதல் யாம்ஸில் உட்காந்தாங்க, இப்போ ஜூஸில் உட்காடுறாங்க. வாட் வாஸ் ஸ்டில் டர்ட்டி. இப்போயும் டர்ட்டியாக இருக்கிறது என்னது? ஹேண்ட்ஸ். வேர் டிட் டர்ட்டில் கோ. இப்போ கை கழுவ எங்கே போனாங்க? பாண்ட். கோ டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட். டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட் செகண்ட் டைம். What did the turtle use? Slippers. What were empty? Plates. Who was hungry? Turtle. Who invited Spiky for dinner? Spiky இப்போ டின்னர் கூப்பிடுறது யாரு? Turtle. Where did Spiky go? Pond. Who said come down? Turtle. Who was almost ready? What was almost ready? Dinner. Who jumped into the water? Spiky. வாட் குட் ஸ்பைக்கி நாட் ரீச். எதை போய் தொட முடியல? பாட்டம். வாட் டிட் ஸ்பைக்கி ஃபில் ஹிஸ் கோட் பாக்கெட்ஸ் வித். எதை ஃபில் பண்ணாங்க? ஸ்டோன்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் வேர் தே. எப்படிப்பட்ட ஸ்டோன்ஸ்? ஹெவி ஸ்டோன்ஸ். இங்கேயுமே நீங்கள் ஹெவி ஸ்டோன்ஸ்னு போடலாம். Where did Spiky go? எங்கே போச்சு? பாண்டுக்கு தான் திரும்பவும். Whose house was under the pond? யாரோட வீடு பாண்டுக்கு கீழே இருந்துச்சு? Turtles. What did Spiky reach for? எங்கே போய் உட்காந்துச்சு? ஃபுட்டு பக்கத்தில். What did Turtle ask Spicy to remove? எதை ரிமூவ் பண்ண டர்ட்டில் வந்து ஸ்பைக்கி கிட்ட கேட்டாங்க? கோட். Who ate the feast? கடைசியில் அந்த ஃபீஸ்ட்டை யார் சாப்பிட்டா? Turtle. How did Spiky go home? எப்படி வீட்டுக்கு போனாங்க? Sad. Let's understand. இதுக்கு பேர் பவுல், இது கிளாஸ், இது பிளேட். Fill in the blanks. Come in turtle. You are right in time for dinner. Number 1. Turtle walked across the dirty floor. 2. Spiky filled his pocket with heavy stones. Spiky took off his coat. Lesson நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சரில் ஈஸியாக பண்ணிடலாம். இதை பார்த்து எழுதணும். கொஷினை மட்டும் கொஷின் ஆன்சர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஹூம் டிட் த டர்ட்டில் விசிட். யார் டர்ட்டில் விசிட் பண்ண வந்தா அப்படின்னா ஸ்பைக்கி இல்லை ஸ்பைடர். வேர் டிட் த ஸ்பைடர் சிட் ஃபர்ஸ்ட். எங்கே ஸ்பைடர் முதல்ல உட்காந்துச்சுன்னா த ஸ்பைடர் சிட் நியர் த ஃபுட். நமக்கு வேற எதுவும் கொடுக்கல, ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க. டூ யூ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு யுவர் ஹோம்? எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
ஸோ அடுத்து let us know. இது ரொம்ப முக்கியமான பார்ட் கிராமரில். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்ஷன்ஸ் வேர்பை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீ இஸ் ராஜு, ஹீ ரீட்ஸ் புக். ஸோ சி இஸ்னலா சி ரீட்ஸ் புக். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தே பக்கத்தில் ஆர் வந்துருச்சு. தே ரீட் எ புக். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா போதும், இங்கே ரீட்ஸ் வருது, இங்கே ரீடு வருது. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு தான் நமக்கு சொல்கிறாங்க. Why do you say read and not reads? We say reads when there is only one person. ஸோ இதுக்கு ஒரு கிராமர் ஒரு கோத்ரூ பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். நான் திரும்ப சொன்னால் டைம் ஆயிரும், அதனால் நான் ப்ரொனவுனை மட்டும் சொல்கிறேன். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். சரியா? இங்கே ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் வந்து ராஜுன்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து ராஜு அண்ட் ராஜான்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சரியா? இப்போ இது ப்ரொனவுனாக வருது. இப்போ ஒரு வெர்பு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து எப்படின்னா, நான் சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐ, வி, யூ, தே வந்தால் பிராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே போடணும், அதாவது அந்த ஆக்ஷன் வேர்டு. ஹீ, ஷி, இட், நேம் வந்துச்சு அப்படின்னா பிராக்கெட்டுக்கு வெர்பு கூட எஸ் ஆர் இஎஸ் சேர்ந்து போடணும். சிங்குலர் நவுனாக இருந்தால் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய வெர்பு கூட எஸ்ஆர் இஎஸ் சேர்ந்து போடணும். ப்ளூரல் நவுனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிராக்கெட்டுக்கு வெர்பு அப்படியே போடணும். இப்போ எக்ஸாம்பிள் பிராக்கெட்டுக்கு வெர்பு ப்ளே அப்படின்னு வச்சுக்கலாம். கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஹீ டஸ் ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு வைங்க. ஹீ பிளேஸ் கிரிக்கெட். நான் ஏற்கனவே சொன்னேன், ஹி, ஷி, இட்டு வந்துச்சுன்னா பிளேஸ் போடணும் அப்படின்னு. இதுவே ஐ வருதுன்னு வச்சுக்கோங்க, பிளே தான். ஐ பிளே கிரிக்கெட். ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ பிளே கிரிக்கெட், வி பிளே கிரிக்கெட், யூ பிளே கிரிக்கெட். எந்த வெர்புனாலும் அப்படியே தான் வரும். தே பிளே கிரிக்கெட். இப்போ ஹீ பிளேஸ் கிரிக்கெட். தேர்ட் பர்சன் வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடணும், எஸ் சேர்ந்து போடணும். ஷீ பிளேஸ் கிரிக்கெட். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும். இட் பிளேஸ் கிரிக்கெட். ராஜு பிளேஸ் கிரிக்கெட். இப்போ ராஜு அண்ட் ராஜா பிளே கிரிக்கெட். இதுதான். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப பாருங்க, புரியும். இப்போ டைரக்டாக கிளாஸ் போயிடலாம். இப்போ இங்கே வாங்க. ஐ ஜம்ப் கொடுத்துருக்காங்களா? வி ஜம்ப், யூ ஜம்ப், தே ஜம்ப், ஹீ ஜம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷீ ஜம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, இட் ஜம்ப்ஸ் எஸ் சேர்ந்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, த டீச்சர் teach children that singular pronouns he, she, it வந்துச்சுன்னா எஸ் சேர்க்கணும் வெர்புக்கு அப்புறம். இது எங்கே அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இது நடக்கும். மற்ற ப்ரொனவுன்ஸ்லாம் எஸ் போடக்கூடாதுன்றதான் இங்கே சொல்லியிருக்கிறது. ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹீ இஸ் மணி, ஹீ வந்துருச்சு. அப்போ ஹீ பக்கத்தில் என்ன போடணும், எஸ் சேர்ந்து தான் போடணும், பிளேஸ் த கிட்டார். ஷீ வந்துருச்சு, எஸ் சேர்ந்து தான் போடணும், சிங்ஸ். ஐ வந்துருச்சு, எஸ் சேர்க்கக்கூடாது, அதனால ஈட். இங்கே பஸ், இட்டு வந்துருச்சு, தேர்ட் பர்சன் சிங்குலர் தான், அப்போ மூவ்ஸ். வி வந்துருச்சு, அப்போ எஸ் சேர்க்கக்கூடாது, லைக். நான் அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் வேறு எங்கேயுமே பார்க்கல, ஆன்சர் மட்டும் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். தே வந்துருச்சு, அப்போ எஸ் சேர்க்கக்கூடாது, பெயிண்ட். யூ வந்துருச்சு, எஸ் சேர்க்கக்கூடாது, கிளைம்ப். ஸோ இந்த சென்டென்ஸாக எழுதுங்க நீங்கள். ஐ ரீட் புக், he reads book, you read book, she reads book, they read book. So I பக்கத்தில் read வரணும், he reads, you read, she reads, they read a book. ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் பிளேட், பிஎல்ஏ டிஇ பிளேட்,
turtle, TURTLE, turtle. Spider, SPIDER, spider. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு பொசசிவ் ப்ரோனோனை வந்து இங்கே ரெடியூஸ் பண்ணுறாங்க. பொசசிவ் ப்ரோனோன்னா உரிமை கொண்டாடுதல்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய, அவர்களுடைய அப்படின்னு. தமிழில் சொல்லணும்னா அவர்களுடைய, அவைகளுடைய, அதனுடைய, என்னுடைய, எங்களுடைய. ஸோ இதுதான் ப்ரொசசிவ் ப்ரோனோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் எப்படி சொல்லலாம்னா இதை வந்து தேயர்னு சொல்லலாம். இது இட்ஸ், இதுக்கு இட்ஸ் தான், இதுக்கு ஆர், அதாவது எங்களுடையக்கு ஆர் வரும், என்னுடையக்கு மீ வரும், மை வரும், சாரி என்னுடையக்கு மை வரும், எங்களுடையக்கு அவர் வரும். ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே பாருங்கள், வி ஆர் சிஸ்டர், இது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். வி ஆர் சிஸ்டர்ஸ். இங்கே அது கீழே பாருங்களேன், ஆர் ஹேர் இஸ் லாங். ஸோ ஆர் அப்படின்றது பொசசிவ் ப்ரோனவுன். அது பக்கத்தில் கண்டிப்பாக என்ன வரும், ஒரு நவுன் வரும். ஆனால் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பக்கத்தில் நவுன் வராது. ஏன்னா இதுவே சப்ஜெக்டாக என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தா இன்னும் புரியும். தே ஆர் பிரதர்ஸ் தயர் கார். இங்கே பாருங்கள், இது பொசசிவ் ப்ரோனவுனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஆனால் அது பக்கத்தில் ஒரு நவுன் வருது பாருங்கள், தேர் கார் இஸ் ப்ளூ. ஸோ இது எங்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா, தேர்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் an eagle, its wings are big. ஸோ இட்ஸ் விங்ஸ்ன்றது ஒரு நவுனு, இறக்கைகள். ஸோ இட்ஸ்ன்றது ஒரு பொசசிவ் ப்ரோனவுன். இங்கே இட்ஸ்ன்றது அதனுடைய அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், we are friends, our houses are near. ஆர், ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவர்களுடைய. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். தே ஆர் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிகள். தேயர் பெட்ஸ் ஆர் ஸ்மால். ஸோ தேயர் பக்கத்தில் ஒரு பெட்ஸ்னு ஒரு நவுன் வருது. ஸோ தேயர்னா அவர்களுடைய. இட் இஸ் அ டக், அது ஒரு வாத்து. இட்ஸ் பீக், அதோட அழகு வந்து எல்லோல இருக்கு. அழகு, அழகுனா என்னது, வாய். we are boys, ஆர். வீக்கான பொசசிவ் ப்ரோனவுன் எனது ஆர். ஆர் ஸ்கூல் இஸ் நியர், இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இப்படி எழுதிக்கலாம், வீக்கான பொசசிவ் ப்ரோனவுன் ஆர். அடுத்து they are kids, அவர்கள் குழந்தைகள். their hands are small, அவர்களுடைய கை எப்படி இருக்கு, சின்னதாக இருக்கு. அப்போ தேயோட பொசசிவ் ப்ரோனவுன் என்ன அப்படின்னா their. இதையே எழுதிக்குங்க, இது கூட கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். இட் இஸ் an owl, அது ஒரு ஆந்தை. இட்ஸ் ஐஸ் ஆர் பிக். ஸோ இட்டுக்கான பொசசிவ் ப்ரோனவுன் இட்ஸ். ஐக்கான பொசசிவ் ப்ரோனவுன் மை. யூ, யுவர். he, his. she, her. இட்டு தான் எழுதி இட்ஸ். ஸோ இதுதான் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம், அதாவது இந்த சைடில் எழுதியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இந்த பக்கம் எழுதியிருக்கிறது வந்து பொசசிவ் ப்ரோனவுன்னு சொல்லுவாங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த லெட்டர் சேல அவு. அவு சவுண்டை வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஃபோனடிக் சிம்பிள் பார்த்துடலாம். இந்த பாருங்க, ஏ யூ ரெண்டும் சேர்ந்தது அவு. அவு சவுண்டு. ஸோ பார்த்துடலாம். ஹவுஸ், ஹவுஸ், மவுஸ், கிளவுட். கவ், அவுல், க்ரவுன். ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சவுண்டுக்கான வேர்ட்ஸ் லெட்டர் என்னென்ன அப்படின்னா ஓயு, ஓ, டபிள்யூ ரெண்டுமே வருது. ஸோ இதை ஞாபகம் வச்சா தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவுட், லவுட், இங்கே பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஓயு வரக்கூடிய வேர்ட்ஸ். ஃபவுண்ட், சவுண்டு, மவுண்ட், இது வந்து ஓ டபிள்யூ வரக்கூடியது. நவ், டவுன், கிரவுண்ட், டவுன், ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீட் பண்ணி பாருங்க. அடுத்து மேட்ச், ஹவுஸ், கவ், அவுல், மவுஸ், கிளவுட், க்ரவுன். இங்கே வந்து
சவுண்டு, சவுண்டு, இல்ஃப் சவுண்டு, இஃப் எப்படி பண்ணுறது, எல்ஃப் சவுண்டு, இப்ட் சவுண்டு, இக்ட் சவுண்டு. ட்ரீ, ட்வின், உல்ஃப், கெப்ட், பேக்ட் அப்படின்றது தான். இங்கே வித்தியாசமாக இருக்கக்கூடிய பேரை வந்து சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. அவுட், ஷவுட் ரெண்டுமே ஒன்றா தான் வருது. கவுன், டவுன் ரெண்டும் ஒன்றா தான் வருது. கிரவுல், ஹவுல் ஒன்றா தான் வருது. சவுத், பாயில் இல்லை, அப்போ இதை தான் சர்க்கிள் பண்ணணும். நவ், ஹவ் ஒன்றா வருது. ப்ரௌன், க்ரௌன் ஒன்றா வருது. க்ளவுன், டாய் வித்தியாசமாக வருது. பவுண்ட், சவுண்ட் ஓகே. மவுண்ட், கவுண்ட். சவுத், மவுத். கிளவுட், ப்ரவுட். சவுண்ட், பூன் இதுதான் வித்தியாசமாக வருது. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிடலாம். இங்கே வேர்டு அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஹவுஸ் சவுண்ட் வரக்கூடிய வேர்டு க்ரௌன், க்ரௌடு, க்ளவுன், ஃபவுண்ட், ஸ்ப்ரவுட், கவுன், டவுன், மவுஸ், ஹவுஸ், க்ளவுன், கிரவுண்டு. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் வரும்? டேப், டேப், பின். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியில் ஒரு இ அப்படின்ற ஒரு லெட்டரை சேர்த்து ப்ரொனவுன்சியேஷனை மாற்றிருக்காங்க. டேப், டேப், டேப். பின், பைன். நாட், நோட். கப், கியூப், CUBE. இப்போ இதுதான் வரும். அடுத்த லெட்டர்ஸ் ரீடில் மவுஸ் இன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் அ மவுஸ் இன் அ ஹவுஸ். ஒரு எலி வந்து ஒரு வீட்டில் இருக்குது. த ஹவுஸ் இஸ் இன் த டவுன். அந்த வீடு எங்கே இருக்குன்னா ஒரு டவுனில் இருக்குது. த கவ் கம்ஸ் டு த ஹவுஸ். ஒரு பசுமாடு அந்த வீட்டுக்கு வருது. இட் மேக்ஸ் எ லவுட் சவுண்ட். அதாவது இந்த லெசன் எதுக்காக அப்படின்னா, அந்த ஹவுஸ் சவுண்டை வந்து நமக்கு சொல்கிறதுக்கான லெசன் தான் இது. இங்கே பாருங்கள், கவ், ஹவுஸ், டவுன், ஹவுஸ். ஸோ மவுஸ், அந்த ஹவுஸ் சவுண்டு. இட் மேக்ஸ் எ லவுட் சவுண்ட், மூ மூ. ஸோ இந்த சவுண்டு வந்து கவ்வோட சவுண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த மவுஸ் ரன்ஸ் அவுட் ஆஃப் த ஹவுஸ். வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து அந்த மவுஸ் பார்க்குது. த மவுஸ் ஃபைண்ட் எ நியூ ஹவுஸ் இன் அ நியூ டவுன். ஸோ அந்த எலி ஒரு புது வீடை ஒரு புது டவுனில் பார்க்குது. இட் இஸ் ஹாப்பி இன் த நியூ ஹவுஸ். ஒரு புது வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன் டே தேர் இஸ் அ லவுட் சவுண்டு. ஒரு நாள் ஒரு பெரிய சத்தம் கேட்குது, மோ மோ அப்படின்னு. ஓ நோ, இட்ஸ் த சேம் கவ். அப்போ வந்து அதே கவ் தான் இப்போயே வந்திருக்கு அப்படின்னு நினைக்குது. நவ் த மவுஸ் வியர்ஸ் த இயர் மஃப். ஸோ இயர் மஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. இதான் இயர் மஃப். தே போத் லிவ் இன் த சேம் ஹவுஸ். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. லாஜிக் மீனிங் எல்லாம் பார்க்க வேணாம். இது ஜஸ்ட் அந்த ப்ரொனன்சியேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி. குழந்தைங்களுக்கு இது ஜாலியாக தான் இருக்கும். ஹவுஸ் சவுண்டு. வாட் இஸ் தேர் இன் த ஹவுஸ்? வீட்டில் என்ன இருந்துச்சு? மவுஸ். வேர் இஸ் த ஹவுஸ்? வீடு எங்கே இருக்கு? இன் த டவுன். ஹூ கம்ஸ் டு த ஹவுஸ்? வீட்டுக்கு யார் வந்தா? எ கவ். வாட் சவுண்ட் டஸ் த கவ் மேக்? மோமோ. வை டஸ் த மவுஸ் ரன் அவுட் ஆஃப் த ஹவுஸ்? ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு? பிகாஸ் த கவ்ஸ் லவுட் சவுண்ட், அதுக்காக வந்துச்சு. வாட் டஸ் த மவுஸ் ஃபைண்ட்? என்ன பார்த்துச்சு? நியூ ஹவுஸ் இன் அ நியூ டவுன். வாட் டஸ் த மவுஸ் ஃபீல் இன் த ஹவுஸ்? வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுச்சு? ஹாப்பி. வாட் ஹேப்பன்ஸ் ஒன் டே இன் த நியூ ஹவுஸ்? ஒரு நாள் புது வீட்டில் என்ன நடந்துச்சு? தேர் இஸ் அ லவுட் சவுண்ட். திரும்பவும் சவுண்டு கேட்குது. ஹூ சவுண்ட் இஸ் இட்? யாரோட சவுண்ட் அது? கவ் சவுண்ட். வாட் டஸ் த மவுஸ் வியர்? மவுஸ் என்ன காதில் மாட்டி இருந்துச்சுன்னா இயர் மஃப். அது எங்கே மாட்டி இருந்துச்சுன்னு கேட்டால் இயர். வேர் டஸ் த இயர் மஃப் ஹோல்டு அப்படின்னு கேட்டால் இயர் அப்படின்னு போடலாம். இல்லை வேர் டஸ் த மவுஸ் வியர் த இயர் மஃப்ஸ்னா இயர். Do the mouse and the cow live together? Yes. So let us do and think la pathina, the mouse live in a house. Yes da varum. The cow did not make a loud sound. Illa, adu loud sound make pannuchu. The mouse goes to a new town. Yes. Pudu town la pudu veedu. There is a mouse in a house. The house is in the town. Dash comes to the house, cow. It makes a loud sound, momo. The dash run out the house, mouse.
நான் லெசனில் இருந்தால் எடுத்து எழுதுகிறேன், நீங்கள் லெசனை கவனிச்சிங்கன்னா தெரியும். இட் இஸ் அ மவுஸ். ஸோ இதை இட் இஸ் எ கவ் அப்படின்னு இங்கே எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது ஐ கேன் டூவில் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்குறாங்க. பிட்டர் காட் பிட்டர், ஸ்பைசி, சில்லி, லெமன், சோர், கேக், ஸ்வீட். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தேர் ஆர் இட்ஸ் வச்சு நம்ம பண்ணணும். ஸோ வி நான் ஏற்கனவே எழுதியிருந்தேன் என்ன சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு என்ன பொசசிவ் ப்ரோனவுன் வரும் அப்படின்னு. வீக்கு வந்து ஆர். ஸோ இங்கே தேக்கு வந்து தேயர். ஸோ இங்கே இட்டுக்கு வந்து இட்ஸ். அடுத்து ரைட் த கரெக்ட் வேர்ட்ஸ் இந்த பிளாங்க்ஸ். ஹீ பக்கத்தில் எஸ் சேர்ந்த வெர்பு தான் வரணும், அதனால் ரன்ஸ். சி பக்கத்தில் எஸ் சேர்ந்து தான் வரணும், அதனால் மேக்ஸ். ஐ பக்கத்தில் எஸ் சேர்ந்து வரக்கூடாது, அதனால் லைக். வி பக்கத்தில் எஸ் சேர்ந்து வரக்கூடாது, அதனால் ரைடு. தே பக்கத்தில் எஸ் சேர்ந்து வரக்கூடாது, அதனால் டெல். இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் வேறு மாதிரி மாறிடும். கரெக்ட் பிக்சர். த மவுஸ் ஹேஸ் அ க்ரௌன் இங்கே இருக்குது. த க்ளவுன் ஹேஸ் அ பிக் மவுத் இங்கே இருக்குது. த கவ் மேக்ஸ் அ சவுண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதோட செகண்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் லெசன் 3 முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனலில் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கான டேர்ம் 3 வந்து நான் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். அதில் லெசன் 1 மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம லெசன் 2 and 3 முடிச்சிட்டோம். இதோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டைமோட ஒரு லெசன் மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்து எழுதிக்கோங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.